என்னடா இது இவ்வளவு தூரம் இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்தியுமே கூட அடுத்தடுத்து மல்லிக்கு இதுல சாதகமா எதுவுமே நடக்கிற மாரியே இல்லையே! அதுவும் இல்லாம இந்த சுடர் ஜெயிக்கிற மாரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் பாபு இருந்துகிட்டு இந்த இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல அப்டின்ற மாரி சொல்லி முறையிட்டாலுமே கூட, அந்த ஒரு விஷயத்த யாருமே கண்டுக்கல. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு அப்டிங்கிறதுனால, எல்லாருமே இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா அப்டின்ற மாரி நெனச்சு, அந்த ஒரு டாபிக்க அப்படியே விட்டுறாங்க. ஆனா, அதே சமயத்துல கவர்மெண்ட் டாக்டர கூட்டிட்டு வந்து இங்க இந்த சுடர அதாவது உண்மையிலேயே அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்துடுச்சா அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ தெரியப்படுத்தணும், தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் டாக்டரயே கூட்டிட்டு வராங்க. ஆனா, கடைசியில இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இங்க நம்ம மல்லிக்கு, விஜய்க்கு இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க போகுது. அதே மாதிரி உண்மையிலேயே ரேணுகாவ கொன்னது யாரு அப்படின்ற ஒரு உண்மையும் வெளிய வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுல ஒளிவு மறைவு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சுடர், அடுத்ததா ரகு இவங்க எல்லாருமே எங்கிருந்து வந்தாங்க? எதுக்காக வந்தாங்க? இப்போ சுடர் எதுக்காக விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா? அப்படின்றது எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மக்களாகிய உங்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த சுடர் இருந்துட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி இந்த சுடர், ரகு இவங்க ஜெயிலுக்கு போறது உறுதி. அதே மாதிரி இவங்களோட கூட்டத்துல அடுத்ததா இந்த ராஜேஸ்வரியும் ஆட் ஆக போறா அப்டின்னே சொல்லலாம். அதாவது போலீஸ் இவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்றது இல்ல, ராஜேஸ்வரியையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு சூழல் தான் இங்க உருவாக போகுது அப்டின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இத்தன நாளா ராஜிமா, ராஜிமா அப்டின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா வந்து சுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா ரஞ்சிதாவே இப்படி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆப் அடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த ரஞ்சிதா வந்து ஏற்கனவே அவங்க அப்பா வந்து நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம ரஞ்சிதாவுக்கு பல உண்மைகள் தெரியும். இந்த கல்யாணத்த நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி ராஜேஸ்வரி சொல்லியிருந்தாங்க. அதாவது ரஞ்சிதா அத கேட்டு சைலன்ட்டா இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ராஜேஸ்வரியோட பிளான் என்ன? ஏது? அப்படின்றத எல்லாத்தையுமே இப்போ நம்ம ரஞ்சிதா அறியறது மட்டும் இல்லாம, அடுத்ததா எல்லா உண்மையுமே இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து சொல்லப் போறாங்க. அதே மாதிரி இந்த ரேணுகாவோட அதாவது இங்க இருக்கக்கூடிய அ போலியான ரேணுகாவோட உண்மையான டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இதுதான். அவங்க கையில இருக்கிறது போலியான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் கிட்ட உண்மையான ரிப்போர்ட்ட வந்து குடுக்க போறாங்க. உண்மையிலேயே அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ஆல்ரெடியே கரெக்ட்டா வந்திருந்துச்சு அப்டின்னா, அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். அதே மாரி உண்மையிலேயே இப்போ நம்ம மல்லிக்கெல்லாம் இவ்ளோ பெரிய ஆபத்து வர வேண்டிய அவசியமே இல்ல. அப்டி இருக்கும்போது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எப்படி மாறி வந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே குழப்பமா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அதாவது ஒரிஜினல் ரிப்போர்ட்ட நம்ம இவங்க கிட்ட விஜய் கிட்ட குடுக்கும்போது உண்மையிலேயே அத பார்த்து இந்த சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா, இந்த சுடர் தப்பிக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே இருந்துச்சு. ஒரு பக்கம் இப்போ கவர்மெண்ட் டாக்டர் வந்தாலுமே கூட, உண்மையிலேயே அடுத்ததா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகு இருந்துட்டு அந்த டாக்டரையும் விலைக்கு வாங்கி கடைசியில இங்க வந்து இந்த சுடருக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகாவுக்கு உண்மையிலேயே பழைய நினைவுகள்லாம் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வந்து ஒரு ரிப்போர்ட்ட கொடுக்க வச்சிருப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா ரஞ்சிதா இருந்துட்டு இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக் ஆக போகுது. இப்போ இந்த சுடர்லாம் வந்து ரஞ்சிதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவை பார்த்து என்ன ரஞ்சிதா எதுக்காக இந்த ஒரு விஷயத்த நீ சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கோவப்பட போறாங்க. ஆனா அதே சமயத்துல ரஞ்சிதா அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவ்வளவு நாளா மல்லி மேல பயங்கரமான கோவத்துல இருந்தாங்க. மல்லிய வந்து விஜய் மாமா கிட்ட இருந்து பிரிச்சு, விஜய் மாமாவ அடையணும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா உண்மையிலேயே இப்போ எல்லாத்தையுமே விட்டுட்டு நல்லவளா திருந்திட்டா அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னா, அதாவது நம்ம மனோகர் இருந்துட்டு ஏற்கனவே ரஞ்சிதாவ வந்து ஒரு இடத்துல பார்த்து பேசியிருக்காங்க. அந்த ஒரு டைம்ல உன்னெல்லாம் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே சுடர்தான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. நீ உண்மையிலேயே என்ன அப்பான்னு கூப்பிடுறது உண்மை அப்படின்னா, இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் தடுத்து நிறுத்து. உனக்கும் ராஜேஸ்வரிக்கும் ஏதோ சில உண்மைகள் எல்லாமே தெரிய வரும் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால நீ உண்மைய சொல்று. அந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்திரு. உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படியாச்சும் சொல்லுமா அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ உண்மையிலேயே மல்லி யாரு? என்ன ஏது? அப்படின்றத ரஞ்சிதா புரிஞ்சுக்கிட்டாங்க. மல்லியோட நல்ல மனசு வேற யாருக்குமே வராதுன்னு சொல்லிட்டு, அதாவது ராஜேஸ்வரிக்கெல்லாம்
இங்க இருக்கக்கூடிய சுடர் யாருன்ற விஷயம் தெரிஞ்சுமே கூட, அவ இருந்துட்டு இவ்ளோ சைலன்ட்டா இருக்கிறது, விஜய் இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நெறைய காரணங்கள் இருந்துச்சு. ஆனா, அதே சமயத்துல ரஞ்சிதா இருந்துட்டு நல்லவளா மாறி, கடைசியில இப்படி பண்ணுவா அப்படின்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அப்பதான் விஜய் கிட்ட சொல்றாங்க, "விஜய் மாமா, நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே உண்ம. ஆனா, உங்கள யார் யாரோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி வந்து நெனைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சுடர்லாம் வந்து உங்க மேல இருக்கிற ஆசை அதாவது உண்மையிலேயே இவளோட பேர் வந்து சுடரு. அதே மாதிரி ரேணுகா அக்காவ வந்து கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது. உங்க அக்கா ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா? ராஜிம்மா தான் வந்து உண்மையிலேயே ரேணுகா அக்காவ அப்ப கொலை பண்ணது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதையும் ஆதாரத்தோட வந்து நிரூபிக்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ சுடரோட சுயரூபமும் வெளிய வந்துருச்சு. ஏன்னா ஆதாரத்தோட அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டோட வெளிய வந்துருச்சு. அடுத்ததா ரேணுகா வந்து உண்மையிலேயே இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான அப்டேட்டும் இப்ப கிடைச்சிருச்சு. அதாவது ரேணுகா அக்காவ கழுத்த நெரிச்சு கொன்னதே வந்து ராஜேஸ்வரி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இந்த விஷயத்த கேட்டா கண்டிப்பா விஜய்லாம் அப்படியே கொந்தளிச்சுருவாரு. விஜய் மட்டும் கிடையாது, கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே செம்ம கோவப்படுவாங்க. அப்படியே இந்த ராஜேஸ்வரிய அடிச்சு கொன்னே கூட போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு கோவமா இருக்கும். ரஞ்சிதா இப்படி மனசு மாறிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.